இமயமலையோட வகைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? இன்னும் இமயமலைகளுக்கு வகைகள் இருக்கான்னு கேக்குறியா? இந்த வடபகுதியில இங்க காரகோர மலைத்தொடர் இருக்கு, அப்புறம் லடாக் மலைத்தொடர் இருக்கு, ஜாஸ்கர் மலைத்தொடர் இருக்கு. இந்த மூன்று மலைத்தொடர்களும் வடபகுதியில இருக்கு. இந்த காரகோர மலைத்தொடருக்கு மேல் பகுதியில இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா பாமீர் முடிச்சு அப்படின்ற ஒரு முடிச்சு இருக்கு. அது என்ன முடிச்சு அப்படின்னா பல மலைத்தொடர்கள் ஒன்றாக வந்து கூடக்கூடிய இடம், அல்லது இந்த இடத்துல இருந்தா பல மலைத்தொடர்கள் பிரிந்து போகக்கூடிய இடமாக இந்த பாமீர் முடிச்சிருக்கு. இந்த பாமீர் முடிச்ச நம்ம என்ன அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா உலகின் கூரைன்னு சொல்லலாம். ஏன்னா திபெத் பீடபூமியை தான் உலகின் கூரைன்னு சொல்லுவாங்க. பீடபூமின்னா என்னப்பா? உயர்ந்து சமமான பரப்பாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பீடபூமின்னு சொல்லுவோம். அப்படி மலைப்பகுதியில உயர்வான இடத்துல சமதளமா இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பீடபூமின்னு சொல்லுவோம். அப்படி இந்த வடபகுதியில் இருக்கக்கூடிய திபெத் பீடபூமியும் இந்த பாமீர் முடிச்சிக்கும் என்னன்னு சொல்லுவாங்க? உலகின் கூரைன்னு சொல்லுவாங்க, த ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாமீர் முடிச்சில இருந்து வில் போன்று எப்படி போகுது அப்படின்னா இந்த பாமீர் முடிச்சில இருந்து ஒரு கிளை என்ன செய்யுது, அப்படியே வில் போன்று ஒரு ஆர்க் போல இந்த இமயமலை என்ன செய்யுது, வடபுறத்திலிருந்து இந்தியாவின் கிழக்கு பகுதி வரைக்கும் தொடர்ச்சியாக நீண்டு காணப்படக்கூடிய மலை தான் அது இமயமலை. அப்ப இமயமலையை உங்களுக்கு வரைய சொன்னாங்கன்னா நீங்க எப்படி வரையணும் அப்படின்னா இந்த பாமீர் முடிச்சிலிருந்து ஒரு ஆர்க் வரையணும். அப்படி வரையும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நேபாளத்தோட மேல் பார்டர் இருக்குல்ல, இந்த பார்டர் அப்படியே டச் பண்ண மாதிரி அப்படியே போயிடும். அது போக இங்க என்ன இருக்கு, கைலாஸ் மலைத்தொடர்னு ஒரு மலைத்தொடர் இருக்கு. இந்த கைலாஸ் மலைத்தொடர்ல தான் வற்றாத ஜீவ நதிகளான சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இந்த மூன்று நதியுமே எங்கதான் உற்பத்தி ஆகுது? கைலாஸ் மலைத்தொடருக்கு அருகில் தான் உற்பத்தி ஆகுது. இது எல்லாமே எதுல அமைஞ்சிருக்கு? இமயமலைத்தொடர்ல தான் அமைந்திருக்குது. சரியா? அப்ப இந்தியாவின் வடபகுதியில் இருக்கக்கூடிய இந்த மலைத்தொடரை தான் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா டிரான்ஸ் மலைத்தொடர்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? டிரான்ஸ் மலைத்தொடர். இந்த டிரான்ஸ் மலைத்தொடரை மேற்கு இமயமலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது மேற்கு பக்கத்துல தான் இருக்கு. இமயமலையை பொறுத்தளவுல இது மத்திய பகுதி, இது மேற்கு இமயமலை, இது மத்திய இமயமலை, இது கிழக்கு இமயமலை. புரியுதா? இப்ப இமயமலை இமயமலைன்னு சொல்றோம்ல, ஆக்சுவலா இந்த இமயமலை அப்படின்ற அந்த வார்த்தை வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு, சமஸ்கிருத வார்த்தை. சமஸ்கிருதத்துல சான்ஸ்கிரிட்ல இமயமலை என்றால் என்ன தெரியுமா? பனி உறைவிடம் என்ற அர்த்தம். த அபோட் ஆஃப் ஸ்னோன்னு சொல்லுவாங்க. த அபோட் ஆஃப் ஸ்னோனா பனி உறைவிடம், அதைத்தான் சான்ஸ்கிரிட்ல இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் பிற்காலத்துல போட்டித் தேர்வுல இமயமலையோட உட்பிரிவுகள் சொல்லும் போது நீ என்னென்ன எழுதணும் அப்படின்னா டிரான்ஸ் இமயமலை, மத்திய இமயமலை, பூர்வாஞ்சல் குன்றுகள் என்று சொல்லப்படக்கூடிய கிழக்கு இமயமலை. இந்த 3 பாயிண்டையும் நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்? இமயமலையின் உட்பிரிவுகள் என்ற டாபிக்ல எழுதணும். இதுல இந்த மத்திய இமயமலைய மேலும் 3 பகுதியா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். இந்த இமாத்ரி அப்படின்றது இமாச்சல் பிரதேசம் இருக்குல்ல, அதான் இமாத்ரி மலைத்தொடர். அடுத்து இமாச்சல், அடுத்து சிவாலிக். இந்த 3 மலைத்தொடர்கள் மத்திய இமயமலையில மேலும் 3 உட்பிரிவுகளாக இருக்கு. சரியா? அடுத்து கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு இமயமலைகள் பூர்வாஞ்சல் குன்றுகள் என்று அழைக்கப்படுகிறது. இதுல ஃபர்ஸ்ட் இமயமலை என்ன சொன்னேன்? டிரான்ஸ் இமயமலை. இந்த டிரான்ஸ் இமயமலை வந்து எந்த பக்கத்துல இருக்கும்? இந்தியாவின் மேற்கு பகுதியில் இருக்கும். இந்த மேற்குல என்னென்ன மாதிரியான மலைத்தொடர்கள்லாம் இருக்கு? காரகோரம், லடாக், ஜாஸ்கர், அது போக முக்கியமான சியாச்சின் மற்றும் கங்கோத்ரி என்ற பனி ஆறுகள் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் தான் என்னது? டிரான்ஸ் இமயமலை. இந்த டிரான்ஸ் இமயமலையை மேற்கு இமயமலைன்னு சொல்றபடியே இந்த திபெத்திய இமயமலைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த டிரான்ஸ் இமயமலையோட பெரும்பான்மையான பகுதியில் எங்கதான் அமைஞ்சிருக்கு? இந்த திபெத் பகுதியிலேயே அமைஞ்சிருக்கனால இந்த டிரான்ஸ் இமயமலையை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா திபெத்திய இமயமலைன்னு சொல்லுவோம். சரியா? இந்த இமயமலையில எது காணப்படுது? கடலடி உயிரின படிமங்கள் இந்த பாறையில காணப்படுகிறது. இந்த மத்திய இமயமலை எப்படி உருவானது முன்னாலே சொல்லிட்டேன். யுரேசியன் தட்டும் கோண்ட்வானா தட்டும் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்து அங்க வந்து டெத்திஸ் கடல் இலையில இருந்து அந்த டெத்திஸ் கடல் என்ன செய்யுது? மடிக்கப்பட்டு உருவான மலைத்தொடர் தான் என்னன்னா இந்த மத்திய இமயமலை தொடர். இந்த மத்திய இமயமலை தொடர்ல தான் மிக முக்கியமான இமாத்ரி மலைத்தொடர், இமாச்சல் மலைத்தொடர், சிவாலிக் மலைத்தொடர் என்ற மேலும் 3 மலைத்தொடர்களாக இந்த மத்திய இமயமலையை நம்ம என்ன செய்யலாம்? பிரிக்கலாம்.
இந்த இமாத்திரி மலைத்தொடர் இருக்குல்ல, இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா இமயமலையோட உட்பகுதியில, இதான் உள் இமயமலை. இந்த சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இந்த இமயமலை வந்து என்னவா இருக்கு, ஒரு அரணா இருக்குது. இந்த இமயமலை இருக்கிறனாலதான் மற்ற நாடுகள்கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. சரியா? இந்த இமாத்திரி மலைத்தொடரை எங்க இருக்கு, அது உள் இமயமலையா இருக்கு. இந்த இமயமலையோட உட்பகுதியில் இருக்கக்கூடிய மலைத்தொடர் தான் அது இமாத்திரி மலைத்தொடர். இந்த இமாச்சல் மலைத்தொடர் எப்படி இருக்குன்னா கரெக்டா என்ன இருக்கு, மத்திய பகுதியில் இருக்குது. இந்த சிவாலிக் மலைத்தொடர் எப்படி இருக்குன்னா இந்த பார்டர்ல மக்கள் வாழக்கூடிய பகுதியில இருக்குது. சரியா? அந்த உள் இமயமலையில தான் முக்கியமான சிகரங்களான எவரெஸ்ட் சிகரம், அப்புறம் கஞ்சன்ஜங்கா, இது போன்ற மிக முக்கியமான சிகரங்கள்லாம் இந்த உள் இமயமலையில தான் காணப்படுது. எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம் எவ்வளவு, 8848 மீட்டர் எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம். அது எங்க அமைந்திருக்கு அப்படின்னா நேபாளத்தில் அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து நம்ம இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் சிக்கிம் பகுதியில் இருக்கக்கூடிய கஞ்சன்ஜங்கா என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சிகரம் இங்கே அமையப்பட்டிருக்கு. இதே போல இந்த கைலாஸ் மலைத்தொடரில் தான் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இந்த 3 ஆறுகளும் இந்த உள் இமயமலையான இந்த இமாத்திரி மலைத்தொடரில் தான் உற்பத்தி ஆகுது. சரியா? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மலைத்தொடர் தான் அது இந்த உள் இமயமலையான இந்த இமாத்திரி மலைத்தொடர். சரியா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த உள் இமயமலைக்கு அடுத்து இருக்கக்கூடிய மத்திய இமயமலையை பார்க்க போறோம். இந்த மத்திய இமயமலையில தான் ஜொஷிலா கணவாய், சிப்கீலா கணவாய் அப்படின்ற 2 கணவாய்கள் இந்த இமாச்சல் பிரதேசத்துல மத்திய இமயமலையில தான் காணப்படுது. 2 மலைத்தொடர்களுக்கு இடைப்பட்ட வழியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கணவாயின்னு சொல்றோம். அதாவது மலைத்தொடர் வழியாக நம்ம பயணம் பண்றதுக்கு வழி தேவைப்படுதுல, அந்த வழி பயணத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கணவாய்கள் சொல்றோம். அந்த மாதிரி முக்கியமான கணவாய்கள் இந்த இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜொஷிலா கணவாய் மற்றும் சிப்கிலா கணவாய். சரியா? இது போக அப்படியே வெளியில வந்தீங்கன்னா இந்த மத்திய பகுதியில தான் முக்கியமான கோடை வாசத்தலங்களான சிம்லா, டார்ஜிலிங், நைனிடால் இந்த மாதிரியான கோடை வாசத்தலங்கள்லாம் இந்த மத்திய இமயமலை தொடர்ல தான் காணப்படுது. சரி, இந்த மத்திய இமயமலைக்கு வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா இந்த வெளி இமயமலை வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதியா இருக்கு. அதுல தான் டூன்கள், டூயர்ஸ், டூன் அப்படின்ற மக்கள் குடியிருப்பு பகுதியெல்லாம் இந்த வெளிப்புறத்துல காணப்படுகிறது. சரியா? இதற்கு அடுத்து இதோட தொடர்ச்சியாக இந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இமயமலை தொடர் தான் நம்ம எப்படி சொல்றோம்னா பூர்வாஞ்சல் குன்றுகள் சொல்றோம். இந்த பூர்வாஞ்சல் குன்றுகள் சொல்ற அடிப்படையில இந்த 7 சிஸ்டர்ஸ் அப்படின்ற 7 மாநிலங்கள் இந்த கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கு. இதுவும் இந்திய பகுதி தான். நம்ம இந்தியானா இப்படி வரைஞ்சிட்டு அப்படி விட்டுறக்கூடாது. இந்த கல்கத்தா இருக்குல்ல, மேற்கு வங்காளம், இந்த மேற்கு வங்காளத்தோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் கிழக்கு வங்காளம். இது ஒரு காலத்துல நம்மளுக்கு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக இந்தியாவோட இருந்த பகுதி தான். இந்த பங்களாதேஷ் என்ற நாடு தான் இந்தியாவிலேயே அதிகமான எல்லையை பயிரக்கூடிய நாடுன்னு நேற்றை படிச்சோமா இல்லையா? இந்த பங்களாதேஷுக்கு மேலே இந்த இடத்துல இந்த கேப் வழியா போய் இது ஃபுல்லாவே எந்த பகுதி தான், நமது இந்திய நாட்டோட பகுதிகள் தான். இதுக்குள்ள மட்டுமே 7 மாநிலங்கள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த அருணாச்சல பிரதேசத்துல இருந்து இது வரைக்கும் பல்வேறு இமயமலையோட குன்றுகள் இருக்கு. இல்லதான் காசி குன்றுகள், காரோ குன்றுகள், பட்காயம் குன்றுகள், இது மாதிரியான குன்றுகள்லாம் ஒருங்கிணைஞ்சுதான் எல்லாத்தையும் எப்படி சொல்றோம், பூர்வாஞ்சல் குன்றுகள் சொல்றோம். சரியா? குன்றுன்னா இப்ப மலை தொடர்னா தொடர்ச்சியா போயிட்டு இருக்கும். இது வந்து அங்கங்க ஒரு மலைத்தொடராக அப்படியே தனித்து நிற்கும். அதுதான் குன்று. இந்த வெரி குட், அப்படிதான் கேட்கணும் கேள்வி. சரியா? இப்ப மலைத்தொடர்னா இது நீண்டு தொடர்ச்சியா இருக்குது. குன்றுன்னு சொல்லும் போத இந்த குன்றுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். டாப்லா, அபூர், பட்காயம், காசி குன்று, காரோ குன்று, மணிப்பூர் குன்று, இது மாதிரியான குன்றுகள்லாம் எங்க இருக்கு, இந்த கிழக்கு இமயமலை பகுதிகளில் இருக்கு. இது எல்லாத்தையும் இணைத்து தான் நம்ம என்ன சொல்றோம், பூர்வ. இப்பயே குறிச்சு வச்சுக்க, இமயமலையின் உட்பிரிவுகள் அதன் முக்கியத்துவத்தை பற்றியான ஒரு 5 மார்க் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம்ல கட்டாயம் கேட்பாங்க. அதுல இந்த இமயமலை உட்பிரிவுகளை மட்டும் எழுதிட்டு நீ விட்டுட்டேன்னா எத்தனை மதிப்பெண் கொடுப்பாங்க? 3 மதிப்பெண் தான் கொடுப்பாங்க. இதோட முக்கியத்துவத்தை எழுதினா தான் அவனுக்கு எத்தனை மதிப்பு கொடுப்பாங்க? 5 மதிப்பெண். நீனே சொல்லு, இமயமலையோட முக்கியத்துவம் என்ன? மிக முக்கியமாக இந்த வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடுமையான பனிக்காற்றை தடுத்து நமது இந்தியாவுக்கு பாதுகாப்பை கொடுக்குது.
மிக முக்கியமாக இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தென்மேற்கு பருவக்காற்று போய் இமயமலையில மோதி தான் அது வடகிழக்கு பருவக்காற்றாக திரும்பி வருது. அப்படி இந்த இமயமலை இருக்கிறனாலதான் நமக்கு என்ன கிடைக்குது? மழை கிடைக்குது. அப்ப நமக்கு மழை பெறுவதற்கு காரணமான ஒரு மலைத்தொடராக இருக்கக்கூடிய மலைத்தொடர் தான் எதுனா இந்த இமயமலை தொடர். அடுத்து மிக முக்கியமாக இந்த இமயமலை தொடர்னால என்ன நன்மை அப்படின்னா இயற்கை அரணா இருக்கு. எப்படி பேரியரா இயற்கை அரணா என்னது? இப்ப சீனால பாத்தீங்கன்னா சின் வம்சத்துல சீன பெருஞ்சுவரை கட்டி என்ன செஞ்சிருக்காங்க? எதிரிகள்ட்ட இருந்து பாதுகாத்திருக்காங்க. நமக்கெல்லாம் சீன பெருஞ்சுவர் தேவையில்லை. நமக்கு யார் இருக்காங்க? இமயமலையே ஒரு அரணா இருந்து சீனால இருந்தோ மேல இருக்கக்கூடிய ரஷ்யால இருந்தோ எதிரிகள் இந்தியாவுக்குள்ள நுழையாம இருக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு அரணாக யார் இருக்காங்க? இமயமலை இருக்காங்க. இமயமலை இயற்கை அரணாக நேச்சுரல் பேரியரா இருக்கிறதுனால நமக்கு எதிரிகள்ட்ட இருந்து இயற்கையாவே பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மலைத்தொடராக இது இருக்குது. அடுத்து 4வது பாயிண்ட் என்ன எழுதலாம்? பாடம் நடத்தும் போது சொன்னேன்ல, இங்கதான் என்ன இருக்கு? கோடை வாழிடங்களும் புனித தலங்களும் இமயமலையில் அமையப்பட்டிருக்கு. சிம்லா, நைனிடால், டார்ஜிலிங் போன்ற கோடை வாழிடங்களும் புனித தலங்கள் அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவி கோயில் போன்ற முக்கியமான புனித தலங்கள்லாம் இமயமலை தொடர்ல தான் அமைந்திருக்குது. அது போக 5வது பாயிண்ட் என்ன எழுதலாம் அப்படின்னா பல்லுயிர் பெருக்க மண்டலத்துக்கு துணை செய்யுது. நம்ம மட்டும் வாழலாமா? விலங்குகளும் வாழணும்ல. அதாவது விலங்குகளுக்கு பாதுகாப்பான பயோடைவர்சிட்டி ஒரு ரீஜனாக இந்த இமயமலை தொடர் இருக்குது. இது போக இன்னும் 2-3 பாயிண்ட் எழுதலாம். நீங்க எத்தனை பாயிண்ட் குறைந்தது எழுதணும்? 5 பாயிண்ட். அப்ப இமயமலையின் உட்பிரிவுகள் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பற்றியான ஒரு கேள்வி கேட்டா கட்டாயம் 5 மார்க் பெற்றுவீங்க.